ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கு ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும் அல்ல உங்களுடைய வாக்காளர் அட்டையில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான சிறப்பு முகாம் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது குறித்த ஒரு செய்தி வெளியீடும் வெளியே இருக்குது, ஒரு அரசாணையும் வெளியே இருக்குது. இது சம்மந்தமான தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நவம்பர் 9, 10, 23, 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்த அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கடிதம் எழுதியுள்ளார். ஜனவரி 1, 2025 அன்று 18 வயதை பூர்த்தி செய்பவர்கள் புதிதாக வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிப்பு. தேவையான படிவங்களை தயாராக வைத்திருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரு. ஸோ ஜனவரி 1, 2025 அன்னைக்கு யாரெல்லாம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் பண்றீங்களோ, இப்போ உங்களுக்கு 17 வயசு நடந்துட்டு இருக்கும், 17 வயசு முடிஞ்சு 18 வயசு நடந்துட்டு இருக்கும். ஸோ ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் பண்றீங்களோ அவங்களும் வந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான சிறப்பு முகாம் இந்த நவம்பர் 9, 10, 23, 24 ஸோ இந்த 4 டேட் சாட்டர்டே மற்றும் சண்டேல வந்து நடக்குது. ஸோ இந்த 4 டேட்ல போயிட்டு நீங்க நேரடியாக அந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு இன்கேஸ் உங்களுக்கு புதுசாக வந்து பெயர் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை பூத் வந்து மாற்றணும். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பெயரில் ஏதாவது கரெக்ஷனு, ஃபோட்டோ அப்டேஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு முகாமில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த சிறப்பு முகாம் நவம்பர் 9, 10, 23, 24 இந்த 4 நாளில் வந்து நடக்குது. ஸோ இந்த சிறப்பு முகாம் வந்து உங்கள் ஏரியாவில் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸரையோ அல்லது பூத் லெவல் ஏஜென்ட்டையோ வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க பிஎல்ஓ அப்படின்னு இருக்கும், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். இது வந்து எலெக்ஷன் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னா ஒவ்வொரு கட்சி சார்லேருந்து அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டாக இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுடைய நம்பரு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பிஎல்ஓ ஹேண்ட் புக் இருக்கும். பிஎல்ஓ கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணுங்கள். தென் பார்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய பூத் எதுவோ அந்த பூத் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னுடைய பெயர், பிஎல்ஓ நேமு, மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு எங்கே வந்து இந்த சிறப்பு முகாம் நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேரடியாக அங்கே போய் கலந்துக்கோங்க. மேக்ஸிமம் சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பூத்லேயே வைப்பாங்க. ஒரு சில இடங்களில் 4-5 பூத் ஒன்றா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி அங்கே சிறப்பு முகாம் வந்து நடத்துவாங்க. ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்டு வந்து போயிருங்க. ஸோ இதே மாதிரி தான் பூத் லெவல் ஆஃபீஸருடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் நீங்கள் வந்து எடுக்கலாம். அகைன் அந்த ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பூத் லெவல் ஏஜென்ட்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸு சேம் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க, பூத் லெவல் ஏஜென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இதில் பாருங்கள் பிஎல்ஏ கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததா பாருங்க பிஎல்ஏ 1, பிஎல்ஏ 2 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டில் இது வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அசம்பிளி நேம் சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கட்சி சார்பில் பிஜேபியினுடைய பிஎல் அந்த பூத் லெவல் ஏஜென்ட் அந்தந்த கட்சி சார்பில் வந்து அந்த பூத்தில் வந்து ஏஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.